பதவிகளில் உயர்வு கிடைக்க அருளும் மங்களநாதர். நவகிரகங்களில் பூமியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது அங்காரகன் என்னும் செவ்வாய். செவ்வாய் பூமியுடன் பிறந்தவன் என்கின்றன சாஸ்திரங்கள். திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பார்ப்பதும் நடைமுறையில்தான் உள்ளது. அப்படி தோஷம் இருப்பவர்கள் வழிபடக்கூடிய கோயில்களாக பல கோயில்கள் நம் நாட்டில் அமைந்திருக்கின்றன. அத்தகைய ஆலயங்களுள் ஒன்றுதான் திருச்சிறுகுடி அருள்மிகு சூட்சுமபுரீஸ்வரர் என்னும் அருள்மிகு மங்களநாதர் திருக்கோயில். ஆட்சி பொறுப்பில் அமர விருப்பம் உள்ளவர்களும் பதவியில் உயர்வு பெற விரும்புபவர்களும் வந்து வழிபட வேண்டிய கோயில் என்னும் பெருமை உடையது இந்த கோயில். அமைதியான சூழ்நிலையில் 3 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். கோயிலுக்குள் முதலில் கூரை வேய்ந்த முகப்பு மண்டபம், வலப்புறத்திலும் அதே போல் மண்டபம் உள்ளது. பிராகாரத்தில் விமானத்தின் கீழ் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி மங்களகரமான மஞ்சள் ஆடை உடுத்தி மங்களகரமாக காட்சி அருள்கிறார். பிராகார சுவரில் ஜடாமுடியுடன் கூடிய விநாயகர், மகரிஷி விஸ்வாமித்திரர் மற்றும் அவருடைய சீடர் இருவரும் கூப்பிய கரங்களுடன் இருக்கும் சிற்பங்கள் உள்ளன. விநாயகர் சந்நிதியில் விநாயக பெருமான் தந்தமும் மோதகமும் ஏந்தி மங்கள விநாயகர் என்ற திருப்பெயருடன் காட்சி தருகிறார். மேலும் தேவியருடன் முருகப்பெருமான், பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் காட்சி தருகின்றனர். அம்பிகை மங்கள நாயகிக்கு தனிச்சந்நிதி அமைந்துள்ளது. அடுத்து கூரை வேய்ந்த சிறிய மண்டபத்துடன் கூடிய மற்றொரு சந்நிதியில் இந்த தலத்து இறைவனுக்கு மங்களநாதர் என்ற மற்றொரு திருப்பெயரும் ஏற்பட காரணமாக இருந்த செவ்வாய் பகவானுடைய சந்நிதி. அவரை தரிசித்துவிட்டு சிவபெருமானை தரிசிக்க செல்கிறோம். கருவறையில் புலித்தோல் வண்ணத்தினால் ஆன ஆடையும் வெண்பட்டு உடையும் உடுத்தி நாகாபரணம் தரித்து சர்வ அலங்காரங்களுடன் கருவறையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தூங்காமணி விளக்குகளின் பிரகாசத்தில் எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரும் இறைவனை திருஞான சம்பந்த பெருமான் போற்றி பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு சிறப்பும் இந்த தலத்துக்கு உண்டு. திரு கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாட அதில் பார்வதி வெற்றி பெற்று விட்டாள். தான் தோற்று விட்டதால் சிவபெருமான் பார்வதியிடம் கோபம் கொள்ளவில்லை. மாறாக வெட்கமுற்று தன்னை மறைத்துக் கொண்டார். சிவபெருமான் எங்கோ சென்று மறைந்து விட்டதை கண்டு கலக்கமடைந்தாள் பார்வதி. இப்படி நடப்பது மண்ணுலக மக்களுக்கு அருள் புரிவதற்காக தேவ தேவியர் நடத்தும் அருள் நாடகம்தான். பல இடங்களுக்கும் சென்று பார்த்தும் காணாத பார்வதி இறுதியாக இந்த தலத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த ஊரில் மங்கள தீர்த்தம் உண்டாக்கினார். அதில் ஒரு பிடி ஈர மணலை எடுத்து சிவலிங்கமாக பிடித்து சிவனை வழிபட சுவாமி பிரத்யட்சமாகி பார்வதியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். கைப்பிடி மணலை எடுத்து சிவலிங்கம் உண்டாக்கியதால் இந்த ஊருக்கு சிறு பிடி என்று பெயர் வந்தது. அது மருவி தற்போது சிறுகுடி என்று அழைக்கப்படுகிறது. மங்கள தீர்த்தம் உண்டாக்கியதால் மங்களாம்பிகை என்று அம்பிகை அழைக்கப்படுகிறாள். மணலால் பிடித்த லிங்கம் என்பதால் அபிஷேகம் நடைபெறுவதில்லை. மாறாக புனுகு மற்றும் சந்தனாதி தைலம் சாத்துவதே வழக்கமாக இருக்கிறது. திருஞான சம்பந்தர் தமது 12வது வயதில் பல்லக்கில் வந்து இங்குள்ள சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறார். அவர் வருகையை அறிந்த திருநாவுக்கரசர் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவருக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறான்.
அவரை நாமும் தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தவர் திருஞான சம்பந்தரை தரிசித்ததுடன் அவருடைய பல்லக்கையும் சுமந்து வந்தார். அதை அறியாத திருஞான சம்பந்தர் சிவனடியார் திருநாவுக்கரசரை சந்திக்க திருவெழிமிழலைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அடியேன் இங்குதான் இருக்கிறேன் என்று திருநாவுக்கரசர் சொல்ல அதிர்ந்து போன திருஞான சம்பந்தர் கீழே இறங்கி என்னை நீங்கள் சுமப்பதா என்று கூறி காலில் விழுந்து வணங்கியிருக்கிறார். இந்த அரிய நிகழ்வு நடந்த தலம் இது என்பதால் கூடுதல் சிறப்பு என்கிறது தல வரலாறு. மங்கள விநாயகர், மங்கள செவ்வாய், மங்களநாதர், மங்களாம்பிகை என்று மங்களகரமாகவே அமைந்திருக்கும் இந்த தலத்துக்கு அனைவரும் ஒரு முறையேனும் வந்து தரிசித்து வாழ்க்கையில் ஆட்சியில் அமரும் யோகம், பதவியில் உயர்வுகள் மட்டுமல்லாமல் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழலாம் என்கின்றன ஞான நூல்கள். திருமண தடைகளும் விலகும் என்பது ஐதீகம். இங்கே சுவாமி சுயம்பு அம்பாளால் திருப்படியாக பூஜிக்கப்பட்டதால் சுவாமி சுயம்பு க்ஷேத்திரம். இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு சட்டம், சாம்பிராணி தைலம், சந்தனாதி தைலம் இதெல்லாம் சாத்துறது. பாக்கி வழிபாடு எல்லாம் பிரார்த்தனாசலம். அம்பாள்கிட்ட திருமணமாகாதவர்கள் போக்குவரத்து. இங்கே செவ்வாய் விசேஷம். செவ்வாய் வந்து சாபு உபயோஜனம் நீங்கிறதுக்காக இங்கே வழிபட்ட ஸ்தலம் செவ்வாய் க்ஷேத்திரம். அங்கார க்ஷேத்திரம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். வீடு கட்டுறவங்க, வீடு கட்டி பாதியில் நிற்கிறவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க எல்லாரும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லா காரியமும் சித்தியாகிறது. பொதுவாக இது ஒரு மங்கள க்ஷேத்திரம்.